டெக்னாலஜி மாதிரி படித்தேன் நான் படிச்சுப்பா ரெண்டு மூளை தெரியாமல் கடவுள் போட போய் அவிலம் போட்டு போய் யூனிஃபார்ம் மாதிரி போட்டு போய் பள்ளிக்கூட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். நடக்கிற மிக பெரிய பிரச்சனை என்னடா பயோ எடுக்கணும் இல்லாட்டி மேட்ச் எடுக்கணும், அப்படி படித்தாதான் நல்லா வரலாமன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. 2 வருஷமாக நான் விட்ட பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நான் எங்கெங்கே என்னென்ன பிள்ளை விட்டேன், என்னென்ன மாதிரி என்ற நேரத்தை வந்து வீணாக்கினேன்றதெல்லாம் எனக்கு தெரியும். சிலர் வந்து தற்கொலை செய்யணும், சிலர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகினோம், சிலர் வந்து வேறு தவறான பாதைக்குள்ளே போயினோம், சிலர் வந்து வேலைக்கு படிப்பை இடையிலேயே நிறுத்தி போட்டெல்லாம் வேலைக்கெல்லாம் போயினோம். நாளை பார்த்துக்கலாம், நாளை படிப்பு கொண்டு யோசிக்கிற நேரத்துல எல்லாம் நான் அந்த எந்த சூழ்நிலையை யோசிச்சு பார்ப்பேன். ஏற்கனவே 2 தடவை 2 சான்ஸை நான் விட்டுட்டேன், இது 3வது சான்ஸ். என்ன படிப்பிச்ச ஆசிரியர் எல்லாம் எத்தனையோட கான்ட்ராக்டத்தில் வச்சுலாம் கேட்டுருங்க, நீ 2022 அடுக்கலாம், அப்போ இந்த முறையாச்சும் எடுப்பியோ ரெண்டெல்லாம். எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர் ஒரு ஆளே என்னோட கேட்டிருக்கா நக்கலை. படிப்பு மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணுமென்றது இல்லை, பட் ஆனால் படிப்பு தகமைன்றது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியம் தானே. சக்ஸஸ்ன்றதுக்கு வந்து ஒரு எல்லை இல்லை. இதை விட உயரமான இடங்கள் எவ்வளவோ இருக்கும், இதை விட அடைய வேண்டிய இடங்களும் எவ்வளவோ இருக்கும். வணக்கம் உறவுகளே. நேரம் சுழலும், வாழ்க்கையும் மாறும். ஆனால் ஒருவன் விடாமுயற்சியோடு நின்றுவிட்டால் வெற்றி அவனை தேடி வரும். இன்று நாம் பயணிக்கப் போவது ஒரு சாதனையாளனின் கதையோடு. இது ஒரு சாதாரண கிராமத்து பையனின் அசாதாரண முயற்சியின் கதை. அவனது ஆரம்பம் எளிதல்ல. முதலில் எழுதப்பட்ட பரீட்சையானது எதிர்பார்த்தபடி வரவில்லை. 2வது முறையும் தோல்வி. நமக்கெல்லாம் ஒரு தோல்வி வந்தாலே மனம் உடைந்து விடுவோம். ஆனால் அபிராமுக்கு அது முடிவல்ல, அதுவே ஆரம்பமாகியது. 3வது தடவை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் கடும் உழைப்போடும் சமூகத்தின் சந்தேகங்களையும் இகழ்ச்சியையும் தாண்டியதொரு பயணம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த காணொளி, எனக்கு நானே பதிவு எடுத்துக்கொண்ட அந்த காணொளி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி என்றால், அதை நான் படித்து கொண்டு இருக்க ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 4 மாதம் இருக்கிற அளவில் எல்லாரும் செஞ்ச கேலி கிண்டல் அதுகள் எல்லாம் ஞாபகம் வந்து படிப்பில் வந்த ப்ரெஷர்கள், மற்றது என்னால் ஏழுமோ இயலாதோ என்ற யோசனைகள் அதுகளால் எல்லாம் வந்து நான் ஒரு கட்டத்தில் வந்து டீமோட்டிவேட்டாக ஃபீல் ஆகி என்னால் ஏழுமோ என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வரவழைக்குது. அப்போ நான் எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணி எடுத்துக்கொண்ட வீடியோ தான் அந்த நீங்கள் பார்த்த வீடியோ. எனக்கு நானே சேலஞ்சை கொடுத்து, ஓகே இந்த நிலைமையில நான் இருக்கேன், இன்னும் எவ்வளோ நாள் தான் கிடக்குது, நான் என்னால் உயர்ன்ற மேக்சிமத்தை கொடுக்க போகிறேன். இப்போ இந்த டேட் தான், இந்த டேட்டில் எக்ஸாம் வரப்போகுது, இவ்வளவு நாளுக்குள்ளே நான் இவ்வளோ மேக்ஸிமம் செஞ்சு என்னால் அச்சீவ் பண்ண முடியுமோ இதண்டில்லை, ஆனால் தெரியலை. பட் என்னில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அடைஞ்சேன்டா அதை போடுவேன்ட்டு எனக்கு நானே சேலஞ்ச் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அப்படி ஒரு கம்பேக் மாதிரி போடணும்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்த என்னவோ அதுக்கு பிறகு வந்து நான் டிமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுற நேரமெல்லாம் அந்த வீடியோவை பார்ப்பேன். திருப்பி அந்த எனக்குள்ளே இருக்கிற ஒரு உத்வேகத்தை வந்து அந்த வீடியோ வந்து வரவழைச்சிது. அப்போ எக்ஸாமுக்குண்டா எல்லாரும் ஸ்டடி லீவ் அடித்து படிக்க தொடங்குவாங்க, படிக்காத படிகளோட படிக்க தொடங்குவாங்க. அப்போ தனியாக இருந்து படிக்கிறது போரிங், நித்ரா தூங்குன்னு சொல்லி நான் இந்த ஃப்ரெண்ட் படிகளோட வச்சு, சரி அவங்க வேறு துறை தான், அவங்க டெக்னாலஜி துறைக்குள்ளே இருந்தவங்க, நான் பயாலஜி துறை இருந்தாலும் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து படிப்போம். படித்தா கொஞ்சம் ஒரு ஆள் வந்து இப்போ நான் என்னால் படிக்க நான் போகிற இடத்துல இன்னொருத்தன் படிச்சு கொண்டிருப்பான், அவனை பார்த்துட்டு நான் படிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஆள் கதைச்சு முடிவு எடுத்துட்டு நாங்கள் ஒன்றா இருந்து படிக்க தொடங்கினோம். அப்போ நான் இந்த உயிரியல் இதில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அதில் படித்து கொண்டிருக்கேன். அவங்க டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அந்த 3 பாடங்களையும் படித்து கொண்டிருப்பாங்க. அப்போ இடையில அவங்க கதை கேட்க அவங்கள நோட்ஸுகள் எல்லாம் வேண்டி பார்க்க அது எவ்வளவோ சுகமாக இருந்தது. மற்றது அதை பார்க்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு விருப்பமாகவும் இருந்தது. நான் எடுத்த இந்த பயாலஜி ஸ்ட்ரீமை விட அந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விருப்பமாகவும் இருந்தது. ஏதோ அதை படிக்கணும், வரைஞ்சி கொள்ளணும், அதில் செய்யணுமன்ற ஒரு ஆர்வம் கொண்டு இருந்தது. இந்த முறை எப்படியோ அட்மிஷன் எல்லாம் போட்டாச்சு. நான் இந்த முறை பயாலஜி எடுக்கிறேன் 23ஆம் ஆண்டு. அடுத்த வருஷம் 24ஆம் ஆண்டு நான் டெக்னாலஜி எடுக்கிறேன். உங்களை நோட்ஸ் எல்லாத்தையும் பையங்க உண்டு. சரி, என்ன அப்படியே அவங்கள்ட்ட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுது. எக்ஸாம் எல்லாம் முடிய அவங்கள்ட்ட நான் சொன்ன மாதிரியே அவங்கள எல்லார்ட்டையும் சொல்லி நான் நோட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வேண்டி எடுத்துட்டேன். வேண்டி எடுத்தால் நோட்ஸ் எல்லாம் கையில் எடுக்க இப்போ அடுத்து வந்து எப்படி படிக்கிறது, எப்படி நான் இந்த படிக்கிற இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு யோசிச்சா ஏற்கனவே 2 தடவை நான் படித்தது எல்லாருக்கும் தெரியும், ஒரு தடவை எழுதாத விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஏற்கனவே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வரைக்கல மட்டம் தட்டினார்கள் எல்லாம் அந்த எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதலைன்னு சொல்லி என்ன ஏன் எழுதலைன்னு கேட்டார்கள். அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். அப்போ நான் 2023ஆம் ஆண்டு எழுதின ரிசல்ட்ஸ் இன்னும் வரையில்லை. ஆனால் நான் 2024 வந்து டெக்னாலஜி எடுத்து எப்படியாச்சும் ஒரு நல்ல இது எடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துடணுமென்ட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனால் இன்னும் ரிசல்ட்ஸ் வரையில்லை. அப்போ நான் யோசிச்சேன்,
திருப்பி நான் எடுக்கிறேன்னு தெரிஞ்சால் திருப்பியும் பல இந்த பல இதை வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். சிலர் வந்து அந்த மட்டம் தட்டினம் கேலி கிண்டல் பண்ணினோம், அதை வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரமாட்டுட்டு நான் ஜோதிச்சேன். ஓகே, தெரிஞ்சால் தானே பிரச்சனை, தெரியாமல் படிப்பேன் வேண்டி ஜோதிச்சேன். தெரியாமல் இப்படி இதுன்றேன்டா நான் எவ்வளோ தூரம் அதை தெரியாமல் வச்சுருக்கோன்னு ஜோதிச்சேன்னா, ஓகே வீட்டை கூட தெரியவேனா படிச்சுட்டு ஒரு நல்ல இதை எடுத்து வீட்டையே சர்ப்ரைஸாக சொல்லுவோம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்படித்தான் எக்ஸாம் முந்தளவு தூரம் ஓரளவு மினக்கட்டு படித்து எழுதி இதாண்டது. அப்படியே எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிஞ்சு ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் முடிஞ்சுது. இதாண்டா ரிசல்ட்ஸ் டேட் வந்து சொல்லிச்சுன்னா 20ஆம் தேதி பிறகு ரிசல்ட்ஸ் வரப்போகணும். அப்போ 20ஆம் தேதி வரும் வரைக்கும் நிம்மதியாக இருந்தேன். நான் இப்போ 20ஆம் தேதி தாண்டி ஒவ்வொரு நாளும் போக எனக்கு நெஞ்சடியாக இருக்கும். கடவுளை எப்போ வரப்போதோ எனக்கு ரிசல்ட்ஸ் எனக்கு என்ன வரப்போன்ற நெஞ்சடியை விட வேறு யாரும் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சு வீட்டை எடுத்து கேட்டுருக்கணுமோன்றதான். வீட்டாவே எக்ஸாம் எழுதினே தெரியாது. அப்போ நான் இவ்வளவு நாளும் மினக்கட்டது அநியாயமாக போயிருமல்லோ. அப்போ எனக்கு அதுதான் பெரிய நெஞ்சடி. சரி, எப்படியாவது வீட்டுக்காரருக்கு தெரியறதுக்கு முன்னே எனக்கு எப்படியாச்சும் எந்த வட்டாரத்தால் தெரிய வந்திருந்தானே என்ற ஒரு குருட்ட நம்பிக்கை தான். அப்படியாண்டா ரிசல்ட்ஸ் வந்த நாளாண்டு நானாக பார்க்கல இந்த ஃப்ரெண்ட் படியெல்லாம் எனக்கு அதை அறிவித்தார்கள் இப்படி ரிசல்ட்ஸ் வந்துட்டேன்னு சொல்லி. நான் உடனே என்ன செஞ்சேன்டா வீட்டுக்காரர்கிட்ட மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் வேண்டி ஒழிச்சு வச்சுட்டேன். யாரும் ஃபோன் பண்ணாலும் அவைக்கு வந்து இந்த விஷயம் தெரியாத மாதிரி வேண்டி ஒழிச்சு வச்சுட்டு தான் நான் அந்த அவைக்கு அந்த விஷயத்தை சீக்கிரட்டாக சொல்லி இப்படி அவன் லைவ் ரியாக்ஷனை வந்து கேப்சர் பண்ணி அந்த வீடியோவோட அட் பண்ணி எல்லாம் போட்டது. தனியாக ஒரு சூழலில் போய் நிற்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறேன்ன்றதுல வந்து அந்த நான் டைமை வேஸ்ட் பண்ணுற மனநிலை வந்து எனக்கு வரையில்லை. அப்படி டைமை வேஸ்ட் பண்ணணும், நாளை பார்த்துக்கலாம், நாளை படிப்போம் கொண்டு யோசிக்கிற நேரத்துல எல்லாம் நான் அந்த எந்த சூழ்நிலையை யோசிச்சு பார்ப்பேன். ஏற்கனவே 2 தடவை 2 சான்ஸை நான் விட்டுட்டேன், இது 3ஆவது சான்ஸ். இவ்வளோ மினக்கட்டு தனியாக வந்து நிற்கிறேன் யோசிக்கல. அது அந்த எனக்கான ஒரு பொறுப்பை வந்து எனக்கு கொடுத்தது. நான் இயன்றளவு இந்த நான் கிடைக்கிற நேரத்தை வந்து இயன்றளவு பயன்படுத்தினேன். இப்படி வேணால் நல்லா இப்படி மினக்கட்டு படிக்கிறதால வந்து நான் ஒன்றுமே தெரியாமல் இந்த டெக்னாலஜி ஃபீல்டுக்கு வந்து போன நான் வந்து ஒரு 2.5 மாதம் 3 மாதத்துலேயே அந்த டெக்னாலஜியில் ஓகே ஒரு 50% 60% தெரிஞ்ச ஒரு அளவுக்கு வந்துட்டேன். அப்போ அந்த அளவில் வந்தால் எனக்கு சேர்மார் எல்லாம் டியூட்டரில் கிளாஸில் படிப்பிக்க சில விஷயங்களில் டவுட்டுகள் எல்லாம் வரும். ஓகே, இது இப்படி வரலாமா அப்படி வரலாமான்ற ஒரு ஈடுபாடாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 வருஷமாக நான் விட்ட பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நான் எங்கெங்கே என்னென்ன பிள்ளை விட்டேன், என்னென்ன மாதிரி என்ற நேரத்தை வந்து வீணாக்கினேன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த விட்ட பிள்ளை அந்த எனக்கு வந்த அனுபவமோ என்னவோ அந்த இதான கடைசி சந்தர்ப்பம். இதை விட்டால் எனக்கு அதுக்கு பிறகு சந்தர்ப்பமே இல்லை. நல்ல ஓரளவு குறுகிய அளவு நேரம் இருக்குது. அந்த நேரத்தை எவ்வளவு மேக்சிமமாக பயன்படுத்தணும்ன்றது மட்டும்தான் எனக்கு இருந்தது. கிளாஸ் தொடங்கிட்டேன்டா படிப்போட மட்டும்தான் அந்த இது இருக்கும். அந்த எங்களோட சிந்தனையும் கதைகளும் மட்டும் இருக்கும். ஆக ஸ்ட்ரெஸ் ஆகி படித்தாங்களேண்டு இல்லை. இடையிடைக்குள்ள வந்து எங்களை பற்றின கதைகளும் கதைக்கிறது உண்டு. ஆனால் கிளாஸ் நடக்க கிளாஸில் வந்து பல அவதானமாக இருப்போம். சரி என்று 1.5 மாதம் 1 மாதம் இருக்கிற அளவில் நான் யோசிச்சேன், ஓகே 2 பாடம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் 3ஆவது பாடம் ஃபெயிலை விட்டால் அது பிரயோசனமற்றதாக போயிருமென்ட்டு அந்த 2 பாடத்தையும் அப்படியே வச்சுட்டு தனியாக ஒரு 1/2 மாதம் 3/4 மாதம் அளவுக்கு ஐசிடியை மட்டுமே இந்த யூடியூப்பை பார்த்து மட்டும் படிச்சிருப்பேன். நான் எந்த கிளாஸ் முடிஞ்சதோட ஒரு ஸ்டடி லீவ் விட்டுருங்க. கிளாஸ் அந்த 7க்கு முன்னாம் அந்த ஸ்டடி லீவ் விட்டால் பிறகு தான் அந்த யூடியூப்பில் பார்த்து மும்முறாக நான் என்ன ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து எக்ஸாமுக்கு இந்த பகுதிக்கெல்லாம் வருமெண்டு அந்தந்த பகுதியை மட்டும் ரெடி பண்ணினேன். இப்படியே எல்லாம் படித்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. அடுத்த கட்டம் பரீட்சை எழுதணும். நான் 2022ஆம் ஆண்டு எக்ஸாமுக்கு போட்டேன்னா நான் எழுதியில்லை. 2023ஆம் ஆண்டு வந்து எனக்கு முறையின்படி பார்த்தா செகண்ட் சை. ஆனால் முதல் தடவை எழுதாதபடியாக அது கேன்சல் ஆனபடியாக எனக்கு இந்த வருஷப்படி பார்த்தா செகண்ட் சையாக இருக்கிற சை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சை. அப்போ நான் இப்போ தோட்ட போகிறது வந்து செகண்ட் சைன்றபடியாக ஸ்கூலால் தான் போடணும். அப்போ ஸ்கூலால் போட்டால் என்னண்டா பரீட்சை எழுதுற வந்து யூனிஃபார்மோட போய் எழுதணும். கலரோடு போடேன்டா எங்கேயும் கடைக்கு போகிறோன்னு சொல்லி போட்டு கூட போய் எழுதலாம். ஆனால் ஸ்கூலால் போடுறேன்னா யூனிஃபார்மோட போய்க்க ஆக்களாரும் கண்டு மற்றது வீட்டுக்காரருக்கு தெரியும் அதனை வெளிக்கிடுவோம். அப்போ தான் எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. எப்போண்டா எக்ஸாமுக்கு ஒரு நாளும் வெளிக்கிடக்க நான் என்னென்று வெளிக்கிறேன்னாண்டா கலரோடு போட வீட்டேருந்து வெளிக்கிடுவேன். கலரோடு போட வெளிக்கிட்டு ஒரு டெக்ஸ்டைல் பேக்கை யூனிஃபார்மை கொண்டு போய் என் ஃப்ரெண்ட் படியன் வீட்டை நின்று யூனிஃபார்மை மாற்றி போட்டு தான் அந்த யூனிஃபார்மோட தான் ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதுனேன். அப்படி எழுதினா எங்களுக்கு வந்து டெக்னாலஜி ஃபீல்டுன்றபடியாக எங்களுக்கு ப்ராக்டிக்கலும் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸாம் எழுதிட்டு இங்கே வீட்டையே நிற்கிற அளவில் வீட்டுக்காரங்க கழிக்கிறோன்னு இங்கிலீஷில் படிக்க பண்ணி இப்போ என்ன படிக்க இல்லையோன்னு. அப்போ நான் அங்கே ரூமை விட்டு இங்கே வந்துட்டேன். அப்போ வீட்டுக்காரங்க என்ன ரூமில் நின்ற நீ ஏன் ரூம் எல்லாம் தண்டு போட்டு வந்தேன். அப்போ நான் சொன்னேன்
ஓகே முக்கியமான எல்லாம் வந்துட்டேன். இப்போ எப்பாலும் இருந்து கிளாஸுக்கு போனால் சரி அடிக்கடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளித்தேன். வீட்டுக்காரருக்கு என்னென்னா இன்னில் ஓரளவு நம்பிக்கை அந்த அவ்வளோ தூரம் நான் எதுவும் தப்பு பண்ணுவேனோண்டு அந்த அந்த ஆராய்ஞ்சு பார்க்குற அளவுக்கு அவ என்ன அந்த இதாக யோசிக்கலை, நம்பிக்கை இல்லாத தன்மையாக யோசிக்கலை. அதால என்னவோ நான் வீட்டுக்காரருக்கு வந்து என்னில் அவ்வளோ வந்து டவுட் வரே இல்லை. ஏழன்ற எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதில் ஃபஸ்ட் சை செகண்ட் சை தேர்ட் சை அது ப்ரைவேட்டாக எடுக்கலாம். அப்படி 3 சந்தர்ப்பம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த 3 சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இப்போ அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு தானே எங்களால் அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பியும் மெத்தினாடையும் எடுக்கலாம். அதுக்கு பிறகு வர தான் அந்த ப்ரைவேட்டில் படிக்கிறது. அப்போ சிலர் வந்து அந்த ஏஎல் எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் சை செகண்ட் சையில் இதாண்டுட்டே தன்னால் ஏலாது இதுக்கு மிஞ்சி முடியாதுன்னு சொல்லி அதே துறையிலேயே என்னால் ஏலான்னு யோசிச்சுட்டு அடுத்த துறையை எடுப்போமோ இல்லாட்டி திருப்பி முயற்சிப்போமோன்றெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னம் சிலர் வந்து தற்கொலை செய்யணும், சிலர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகினோம், சிலர் வந்து வேறு தவறான பாதைக்குள்ளே போயினோம், சிலர் வந்து வேலைக்கு படிப்பை இடையிலேயே நிறுத்தி போட்டெல்லாம் வேலைக்கெல்லாம் போயினோம். அப்படி அந்த இன்னொருக்கா முயற்சி செஞ்சு இல்லாட்டி நான் இந்த எடுத்த முடிவில் இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோமோ இல்லாட்டி வேறு என்ன வழி இருக்குது நல்ல வழி இருக்குதுன்றதை யோசிக்காமல் ஓகே இது என்னால் முடியாது இது இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வேறு வழி தானன்ட்டு அப்படி யோசிக்காமல் ஏழை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற 3 சந்தர்ப்பத்தையும் நீங்கள் எப்படினாலும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் 3 சைடில் 3 துறை எடுத்தும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு துறையிலேயே 3 தடவையும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி அது உங்களை அந்த அந்த டிசிஷன் வந்து உங்களை பொறுத்தது. 3 சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அதை எப்படியாவது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மேலே வாரீங்களான்றது மட்டும்தான் இங்கே முக்கியம். அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு எந்த வித தவறான வழிகளையும் போகாமல் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுமன்றதான் எந்த விருப்பம். அப்படி வரதான் எல்லாராலையும் வரவேற்கவும் படும், எல்லாருக்கும் இளைய தலைமுறைக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும். படிப்பு மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணுமென்றது இல்லை. பட் ஆனால் படிப்பு தகமைன்றது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியம் தானே. இப்போ நாளைக்கு எங்கள பிள்ளைகளோ இல்லாட்டி இளம் சமுதாயமோ வந்து உங்கள்கிட்ட நீங்கள் என்ன படித்தீங்கன்னு கேட்டால் நான் இப்படி இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் நான் கடைசியில் நீங்கள் வந்து நான் இது படிக்கலைன்றதை தான் எப்படியாச்சும் சமாளித்து சொல்லி ஆகணும். சொல்லி நீங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் படிக்கலைன்றதுக்குள்ள ஒரு மட்டம் தட்டலுக்கு உள்ளாக நேரிடும். அதை நான் 2 வருஷம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்படி தானேக்கா நீங்கள் எவ்வளோ நல்ல மாதிரி படித்து வந்தாலும் கூட லைஃப் வந்து இன்னும் ஒரு பக்கம் இருக்குது தானே. லைஃபுக்கு நல்லா படித்தவன் பள்ளிக்கூடத்துலேயும் சரி யூனிவர்சிட்டிலையும் சரி நல்லா படித்து நல்ல நிலைமையில் பாஸ் அவுட் ஆனவன் வந்து லைஃப்பில் வந்து ஒரு கட்டத்தில் லோவாக இருப்பான். இது பேக் பெஞ்சராக இருந்தவன் வந்து ஏஎல்ல ஃபெயில் எல்லாம் விட்டவன் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற சூழலும் இருக்குது. இதால் வந்து என்னத்தை விளங்கணுமெண்டா படிப்பு மட்டுமண்டு இல்லை, எங்களை திறமையாக வளர்த்து கொள்ளணும். நாங்கள் போகிற துறையில் வந்து நாங்கள் எப்போவுமே உச்சமாக இருக்க ட்ரை பண்ணணும். அதே நேரம் அந்த கிடைக்கிற சந்தர்ப்பங்களை உச்சமாக யூஸ் பண்ணி கொள்கிற மாதிரியும் இருக்கணும். மற்றது காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சிந்திக்க பழகி கொள்ளணும். இப்போ இதை படித்தா இந்த வேலை கிடைக்குமான்ட்டு படிச்சுட்டு போய் கிடைக்காம இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் எதண்டே தெரியாமல் இருந்துட்டு அந்த கிடைக்கிற சான்ஸை வந்து யூஸ் பண்ணி உச்சத்துக்கு வந்தவனும் நிறைய பேர் இருக்கிறான். படிக்கிற நேரத்தில் படிக்கணும், லைஃப் அண்டு வரைக்கும் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணி உயரத்துக்கு வரதான் சிறந்ததாக இருக்கும். நான் வந்து 2022 ஏஎல் எடுக்கையும் சரி 2023 ஏஎல் எடுக்கையும் சரி நிறைய பேர் கோல் அடித்தவன். அப்படி நிறைய மட்டம் தட்டுறதுக்கு கோல் அடித்து என்னட்ட கொடுக்க சொல்லி என்னோட கதைக்கணும்னு சொல்லி என்னட்ட கதைச்சாக்கள் நிறைய பேர் இந்த முறை வந்து என்னோட கதைக்கல. அம்மா அப்பாவுடைய கதைச்சி போட்டு நிப்பாட்டின ஆக்கள் வந்து நிறைய பேர். ஏன்னா என்ன ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவைக்கு தைரியம் இருக்குமோன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவள் கதைச்சா அவள் என்னென்ன கதைச்ச வேண்டது எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. எங்கெங்கே வச்சு என்னென்ன கதையெல்லாம் கதைச்ச இப்படியெல்லாம் மட்டம் தட்டினவன். இப்போ சிலர் வந்து அக்கறை மாதிரியே வந்து கதைப்பினான். கதைச்சி அவள் வந்து கதைக்கிற கதை வந்து எங்களை குத்தி காட்டி எங்களை மட்டம் தட்டி அவைக்கு ஒரு சின்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி வந்து கதைக்கிறார்கள் தான் நிறைய பேர். ஒரு இடத்துக்கு போயிடலாம், ஒரு கடைக்கு போயிடலாது, கோயிலுக்கு போயிடலாது, எங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிடலாது, போனால் ஒரே இந்த இப்படியான தம்பி என்ன ஏரியல் என்ன ரிசல்ட்ஸ் வந்தது, அப்போ இனி என்ன பண்ண செய்ய போகிற அப்படியோ அண்டு போட்டு கேட்பினோம். எங்களை பட்சியில் நல்லா கூட ரிசல்ட்ஸ் எடுத்தவன்ட பேரை சொல்லி அவன்கிட்ட ரிசல்ட்ஸ் அவைக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் எங்களை வாயால் அதை எடுத்து நாங்கள் நோறதை பார்த்து ஆனந்தம் அடைகிறதில்ல. அவைக்கு அவ்வளோ ஒரு இது அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன ரிசல்ட்ஸ்ண்டா நான் அப்படின்னு சொல்லுவோம் தானே, அவனுக்கு இந்த ரிசல்ட்ஸ் அப்படியே அவன் அப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு போவான் என்ன அப்போ என்ன இப்போ செய்ய போகிறான் நீ என்ன அடுத்த அப்படி கேட்பினோம். அப்படியான ஆக்கள் வந்து இப்போ இங்கே மட்டும் இல்லை எல்லா சமூகத்துலேயும் அப்படியான ஆக்கள் இருக்கிறோம். அது வந்து பழைய நாளாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், படிப்பிச்ச ஆசிரியராக கூட இருக்கலாம். ஏன்னா படிப்பிச்ச ஆசிரியர் எல்லாம் எத்தனையோட கான்ட்ராக்டத்தில் வச்சுலாம் கேட்டுருக்கோம். நீ 2022 அடுக்கலாம் இப்போ இந்த முறையாச்சும் எடுப்பியோ ரெண்டெல்லாம் எனக்கு படிப்பிச்ச ஆசிரியரோடாலே என்னட்ட கேட்டிருக்கா நக்கலை.
அதுக்கு நான் சிரிச்சு கொண்டே பண்ணோ டீச்சர் பார்த்துக்கலாம் என்று சொல்லி விலகின சந்தர்ப்பமும் இருக்குது. அப்போ கேட்ட ஆக்களோட அந்த அந்த கேட்ட ஆசிரியர் கூட இப்போ என்ன அந்த இப்போ ஒரு நல்ல பருவர் எடுத்து அப்புறம் வந்து கேட்கக்கூட இல்லை. ஏன்னா அவள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவாவுக்கு தைரியம் இருக்கும் எனக்கு தெரியல. எந்த ஒரு லோவான சூழ்நிலையிலையும் வந்து நாங்கள் தவண்டக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. அடுத்த கட்டம் மேலே வரணுமென்றதை மட்டும்தான் யோசிக்கணும். எனக்கு வந்து அவமானங்களும் இந்தளவு மட்டம் தட்டல்களையும் நான் வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு படிக்கலாம் தான் பார்த்தேன். அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுது கொண்டு எல்லாம் இருக்கல. அதாவே சொன்ன அந்தளவு அவமானம் தான் எனக்கு இந்தளவு தூரம் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மட்டம் தட்டலை விட்டு மொழியில் வரணுமெண்டா ஒரு படியும் ஒரு பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு விருப்பமான துறையை படிக்கணும். முதலாவது ஒரு ஆள் விருப்பமான துறையில் படித்து கொண்டிருக்கேன்னா அவருக்கு வந்து பெற்றாட்ட சொல்ல தேவையில்லை, டீச்சர் மாதிரி சொல்ல தேவையில்லை, நண்பன் சொல்ல தேவையில்லை, படி இப்படி என்று இவ்வளோ மினக்கடன்னு சொல்ல தேவையில்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற துறைக்குள்ள ஒரு ஆள் போய்க்குள்ள அந்த ஆளை வளர்த்து கொள்ளும், அந்த ஆளை வளர்த்து கொண்டு அந்த துறையில் மேலே வந்துடும். இங்கே நடக்கிற மிக பெரிய பிரச்சனை என்னடா பயோ எடுக்கணும் இல்லாட்டி மேத்ஸ் எடுக்கணும், அப்படி படித்தாதான் நல்லா வரலாம்ன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. அதை வந்து இதான் வேணும். வெங்கல பச்சிலையெல்லாம் நிறைய பேர் டெக்னாலஜி எடுத்துருந்தால் யூனிவர்சிட்டி போயிருப்பாங்களா. ஆனால் பயோமேத்ஸ் எடுத்து இப்போ யூனிவர்சிட்டியும் இல்லாமல் ஓஎஃப் எடுத்து ஃபெயில் விட்டுட்டு இப்போ சும்மா தெரிஞ்சோண்டு இப்போ ஜோதிச்சு கொண்டு திரிகிறபடியால் நிறைய பேர். அந்த வேலை நீங்கள் சரியான துறையை தெரிந்தெடுத்தால் மட்டும்தான் உங்கள்ட இதோட நீங்கள் மேலே வரலாம். சக்ஸஸ்ன்றதுக்கு வந்து ஒரு எல்லை இல்லை. இப்போ நாங்கள் இப்போ இதான் சக்ஸஸ் உண்டு, ஆனால் ஒரு கொஞ்ச நாள் போக தான் தெரியும் இதொரு சின்ன படி தான், இதை விட அங்கே எவ்வளவோ இருக்குண்டு. அது லைஃப்பில் வந்து எல்லா கட்டத்துலேயுமே இதுதான் சக்ஸஸ் அண்ட் இல்லை. பட் நாங்கள் ஒரு வச்ச ஏமாடைஞ்சால் அது வெற்றி தான். ஆனால் இதுதான் கடைசி வெற்றி, இதுதான் பெரிய இடம்ன்றது இல்லை. ஏன்னா இதை விட உயரமான இடங்கள் எவ்வளவோ இருக்கும், இதை விட அடைய வேண்டிய இடங்களும் எவ்வளவோ இருக்கும். அது வாழ்க்கையில் என்ன கட்டம் வேணாலும் சரி, இது வந்து ஒரு முடிவில்லாத பாதை. சக்ஸஸ்ன்றது வந்து நாங்கள் எங்களையே வளர்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கணும் அந்த பாதையில், அதுதான் வெற்றி.